Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராசியான கூட்டணி என்று தொடங்கிய பந்தம் ஒரு ராஜ்யசபா சீட்டு காரணமாக முறிந்துவிடும் போல என்பதுதான் இருக்கிறது தேமுதிகவின் நிலை. கடந்த 2023 மார்ச் மாதம் அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போது அதிமுக அலுவலகத்தில் பேட்டி கொடுத்த பிரேமலதா விஜயகாந்த் நாளை நல்ல செய்தி வரும் என முகம் நிறைய மகிழ்ச்சியோடு கூறினார். ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த பேட்டிக்கு பிறகு எத்தனையோ நாளை கடந்து சென்றால் இன்னும் நல்ல செய்தி மட்டும் தேமுதிகவுக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கையில் கடந்த மாதம் திடீரென பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்த போது மக்களவை தேர்தலின் போதே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு என ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றதோடு தேமுதிகவில் யாருக்கு எம்பி பதவி வழங்கப்படும் என்பதை விரைவில் அறிவிப்போம் என தெரிவித்தார். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பிறகும் அதிமுக மௌனமாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு சீட்டு தருவதாக நாங்கள் எப்போது சொன்னோம் என்றதோடு தேவையில்லாமல் பேசாதீர்கள் என கேள்வி எழுப்பிய செய்தியாளரை கடிந்து கொண்டார். நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். அதோடு கூட்டணி கையெழுத்தான போது ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுபடிதான் நடந்து கொள்வோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஏனென்றால் கூட்டணி கையெழுத்தான போது திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்குவதாக மட்டுமே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு இடத்தில் கூட ராஜ்யசபா சீட்டு குறித்து எந்த வார்த்தையும் இடம்பெறாத நிலையில் ஒப்பந்தம் படிதான் நடந்து கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமி கூறியது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு இல்லை என்பதை மறைமுகமாக உறுதிப்படுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒன்றாக இணைந்து பயணித்த பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் மக்களவை தேர்தலிலும் பாஜகவுடன் ஐக்கியமான போதும் பாஜக கூட்டணி அழைப்பை புறந்தள்ளிவிட்டு அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்ததற்கு முக்கிய காரணமே ராஜ்யசபா சீட்டு தான். ஆனால் கூட்டணி அமைந்ததிலிருந்து தற்போது வரை தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பதில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையே கிட்டத்தட்ட தெளிவுபடுத்துகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை எம்பிக்கள் 6 பேருக்கான பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. காலியாகும் 6 எம்பி இடங்களில் 2 சீட்டு அதிமுகவுக்கு கிடைக்கும் என்ற நிலையில் 2 எம்பி பதவியை கைப்பற்ற அதிமுகவிலேயே கடும் போட்டி நிலவுகிறது. ஏனென்றால் வட மாவட்டத்திற்கு கொடுப்பதா அல்லது அதிருப்தியில் இருக்கும் தென் மாவட்டத்திற்கு கொடுப்பதா அல்லது அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கும் கொங்கு மண்டலத்திற்கு கொடுப்பதா என அதிமுகவிலேயே குஸ்தி பாய்கிறதா. போதாக்குறைக்கு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், விந்தியா ஆகியோரும் ராஜ்யசபா சீட்டுக்கான போட்டி லிஸ்டில் முண்டியடித்துக் கொண்டு நிற்க அதிமுக தலைமை விழி பிதுங்கி நிற்கும் நிலைதான் இருக்கிறதாம். கடந்த காலங்களில் அதிமுகவிடமிருந்து ராஜ்யசபா பதவி சுகத்தை அனுபவித்த பாமக, தமாக கட்சிகள் யாரும் தற்போது கூட்டணியில் இல்லை என்ற நிலையில் அந்த காரணமும் அதிமுகவை யோசிக்க வைக்கிறதாம். ராஜ்யசபா சீட்டை வாங்கிக் கொண்டு வருகிற தேர்தலில் அணி மாறினால் என்ன செய்வது என்ற யோசனையிலும் தேமுதிகவின் ராஜ்யசபா அப்ளிகேஷனை இன்னும் பிரிக்காமலேயே வைத்திருக்கிறது அதிமுக. இது ஒரு பக்கம் இருக்க, பாமகவும் மீண்டும் மாநிலங்களவை பதவியை தக்க வைக்க அதிமுகவை அணுகி வருகிறதாம். பாஜக கூட்டணிக்கு பிரிந்து சென்றாலும் வருகிற தேர்தலில் இணைந்து பயணிக்கலாம் என கூறி திரைமறைவில் பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது.
இந்த சூழலில் கூட்டணி ஒப்பந்தத்தின் போது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என வாய் வார்த்தையாக கூறியதை பிடித்துக் கொண்டு பிரேமலதா பிடிவாதம் பிடிப்பது கூட்டணி உறவில் கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை நாட்களாக ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறி வந்த போது அதிமுக மௌனமாக இருந்து வந்தது. தற்போது சீட்டு தருவதாக நாங்கள் எப்போது சொன்னோம் என்ற எடப்பாடி பழனிசாமி பதிலால் பிரேமலதா விஜயகாந்த் மௌனமாக பதிலே அளிக்காமல் சென்றிருக்கிறார். கட்சி அலுவலகத்தில் கேள்வி கேட்ட போது மௌனமாக சென்ற பிரேமலதா விஜயகாந்தின் எக்ஸ் தள பக்கத்திலிருந்து சத்தியம் வெல்லும், நாளை நமதே என சூசகமாக பதிவு போட்டிருப்பது அரசியலில் பரபரப்பை கிளப்பியது. பின்னர் சிறிது நேரத்திலேயே அந்த பதிவை பிரேமலதா விஜயகாந்த் நீக்கிவிட்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.